எங்க ரசிகர்கள் யாரோடையும் வீணா சண்டைக்கு போக மாட்டான்னு சொல்லியிருக்காரு. அதே தான் நான் சொல்றேன். எல்லா நேரமும் பொறுமையை காக்க முடியாத தலைவர். நாங்க அந்த மாதிரி ஆளு கிடையாது. அதுக்கு ஒரு அளவு இருக்கு. எனக்கு எனக்கு எப்படி ஆக்டரோட டேரக்டரை ரொம்ப பிடிச்சி நிறைய படம் பண்ணணும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். படம் ரொம்ப அருமையா இருக்கு ப்ரோ. படத்துக்காக ப்ரொமோஷன் ப்ரொமோஷன் பண்றதுக்கு நாங்கள் பேசல. யாரா இருந்தாலும் குடும்ப குட்டிகளோட குழந்தைகளோட வந்து பார்க்கக்கூடிய ஒரு படம். இதில் எந்த ஒரு ஆபாச காட்சிகளோ எந்த ஒரு இதுவுமே இருக்க. நீ படம் முழுக்க பார்க்க உங்கள் வாழ்வியல் சார்ந்து உங்கள் மண்ணை சார்ந்து ஒரு படம் அப்படி இருக்கும். அதுதான் கொடுத்துருக்காரு. எப்பவுமே அவர் எப்படி கொடுப்பாரோ பவர் பாண்டியில் அப்படி பார்த்துருப்பீங்க. அந்த மண்ணோட சார்ந்து அதே போல தான் கொடுத்துருக்காரு. அவருக்கு போட்டி இல்லை, இவர் தான் ஆளு அப்படிலாம் நான் பேச வரல. அவர் தேன கேட்டகரி. அவரை பற்றி விமர்சனம் பண்ணுறவங்களுக்கு மட்டும்தான் நான் முதல் தடவை பைக்கை நான் போயிட்டு பேசவே வந்திருக்கேன். ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவரை வளர்த்து விட்டவங்க இல்லை. நாங்கள் அவருக்கு இது வரைக்கும் நான் திரும்ப இப்போ தாங்க பதிவு செய்ய இப்போயும் நான் பதிவு செய்கிறேன். இங்கே அவரால் பல பேருக்கு வாய்ப்பு தான் கொடுத்துருக்காரு. நான் இது வரைக்கும் வாழ்க்கை கொடுத்தாரன்னு நான் பேசுனதில்லை. ஆனால் இனி நான் சொல்கிறேன், அவர் பல பேருக்கு வாழ்க்கை கொடுத்துருக்காரு. எங்கள் அண்ணன் வந்து அன்பு பாசம் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் வாழ்கிறவர். அவர் இன்றைக்கி இல்லை, பணம் காசு வந்துச்சுன்னு அவரை பற்றி தெரியாதவங்களாம் இன்றைக்கி அவரை பொறுக்கின்னு பேசுவான். அவன்லாம் ஒரு ஆளான்னு பேசுவான். ஒன்றுமேல அவரோட நீ பழகிருக்கியா? அவரோட கேரக்டர் உனக்கு தெரியுமா? அவங்க கூட பழகினவங்க எல்லாமே எனக்கு தெரியும். அவங்களோட இன்னைக்கு ரசிகர் மன்ற தலைவர்லேருந்து ரசிகர் மன்ற செயலாளர்லேருந்து அவங்களோட குடும்பம் ஒட்டுமொத்தமும் அவங்களோட ஒட்டுமொத்த செலவையும் எடுத்துகிட்டு அவங்க குடும்பத்தையும் அவர் தான் பார்த்துன்னு இருக்காரு. எங்களுக்கு விளம்பரம் தேவை கிடையாது. நாங்கள் விளம்பரம் செய்யணும்னா எங்களுக்கு விளம்பரமே தேவை கிடையாது. வேறு நாங்கள் செய்யணும்னா ஒரே ஒரு வீடியோ ஒரு இது பண்ணிட்டு வீடியோ போட்டு பிரபலப்படுத்திட்டு போயிட்டே இருக்கலாம். அது எங்களுக்கு தேவையே கிடையாது. நாங்கள் செஞ்ச உதவியும் சொன்னதும் கிடையாது. இதுக்கு மேலே சொல்லவும் போகிறது கிடையாது. எங்கள் கேட்டகரி வேறு. யாரு கூட எங்களை சேர்க்க வேண்டாம். இதுதான் சொல்லியிருக்கேன். இதுக்கு மேலே சேர்த்தா முதல்ல ஆடியோ லன்ச்சில் எங்கள் அண்ணா சொன்னார், எங்கள் ரசிகர்கள் யாரோடையும் வீணாக சண்டைக்கு போக மாட்டான்னு சொல்லியிருக்காரு. அதே தான் நான் சொல்கிறேன். எல்லா நேரமும் பொறுமையை காக்க முடியாத தலைவர். நாங்கள் அந்த மாதிரி ஆள் கிடையாது. அதுக்கு ஒரு அளவு இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லியிருக்காரு, இவங்க கிட்ட அதை வச்சுக்கவும் கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அதே தான் இங்கே நான் சொல்கிறேன், எங்கள் கிட்ட வச்சுக்காதீங்க. நாங்கள் வேறு கேட்டகரி எல்லாம் சொல்லணும். ஏன்னா அன்வான்ட் சீன் ஒன்று கூட இல்லை. அந்த இயக்கம், கதை, திரைக்கதை எல்லாமே சூப்பராக இருக்குது. யார்ட்டையாவது கொடுத்து எழுதினாரா அவரே எழுதினாரா அது இல்லை. கரெக்டாக தனுஷ்குனே ஃபிட்டிங்காக இருக்குது. அண்ட் அருண் விஜயும் ஹீரோ மாதிரியே அவருமே ரொம்பவே அவருக்கும் கொடுத்துருக்காங்க. அழகுன்னு பார்த்தா அருண் விஜய் தான் ரொம்ப அழகு. ஆனால் வந்து நம்ம நடிப்புன்னு பார்த்தா தனுஷ் சீன் எல்லாமே ரசிச்சுக்கிட்டே இருக்கலாம். அண்ட் எல்லாருமே ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க. யாருமே கம்மியான்ற மாதிரி இல்லை. ஹிந்தி ஹீரோயினுக்கு வந்து அந்த வாய்ஸ் சூட் ஆகலை. ரொம்ப ஒரு கனமான வாய்ஸ் வந்து சூட் ஆகலை. அண்ட் நித்யா மேனன் வந்து கொஞ்சம் அக்கா மாதிரி ஆகிட்டு போகிறாங்க. கொஞ்சம் உடம்பு கம்மி பண்ணும். தனுஷ் வேற ஒல்லி பிச்சானா இருக்கிறதுக்கு அது கொஞ்சம் மேட்ச் ஆகாத மாதிரி இருக்குது. அதில் மேட்ச் ஆச்சு, இவருக்கு மேட்ச் ஆச்சு. ஆனால் இதில் வந்து மேட்ச் ஆக மாட்டேங்குது. அண்ட் விஜய் சேதுபதிக்கு மேட்ச் ஆன மாதிரி ஆகலை. அந்த படம் வேறு அதே கெட்டப் போட்டதால மைண்டில் அந்த படம் திருப்பி வருது. அந்த படம் 4-5 முறை பார்த்தோன்னா அப்படியே அதே மாதிரி சாரி, அதே மாதிரி கிராமத்தில் மேக்கப் போடாமல் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் காட்டியிருக்கலாம். ஆன் த ஹோல் படம் வந்து என்டர்டெயின்மெண்ட்டுங்க. 4-5 முறை பார்க்கலாம், ஃபேமிலியோடு பார்க்கலாம். எனிதிங் ராங்கே இல்லை. அண்ட் வன்முறையெல்லாம் இல்லை. அந்த தீயரிப்புக்கு அப்புறமா வர சீன்லாம் ரொம்ப கிளாசிக்காக கவிதை மாதிரி இருக்குது. கிளைமேக்ஸ் ரொம்ப சிரித்து என்ஜாய் பண்ணணும். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. இந்த மாதிரி படம்லாம் மிஸ் பண்ணிடக்கூடாது. கண்டிப்பாக தேட்டரில் வந்து பார்க்கணும். படத்தில் என்ன பிடிச்சிருக்கு, நம்ம பாரம்பரியத்தை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த மாதிரி நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம பாரம்பரியம் என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம கூட நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம வாழ்ந்த இடத்த போய் பார்க்கணும், அந்த மக்களை பார்க்கணும், நம்ம பாரம்பரியம் தெரிஞ்சுக்கணும் ப்ரோ. அதை கரெக்டாக சொல்லியிருக்காரு. படத்தில் மியூசிக் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பிஜிஎம்ல எங்கே யூஸ் பண்ணுமோ கரெக்டாக யூஸ் பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு படம். எனக்கு எனக்கு எப்படி ஆக்டரோட டேரக்டரை ரொம்ப பிடிச்சி நிறைய படம் பண்ணணும் நான் ரொம்ப ஆசைப்படுறேன். ஆமா, ஆனா உண்மையா சொன்னா அருண் விஜய் ரோல் வந்து மற்ற ஹீரோஸ் யார் பண்ணியிருந்தாலும் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஒரு நல்ல ஒரு மோட்டிவ் பண்ணி நல்ல ஒரு ரீச் இருக்கும் கண்டிப்பா ஒரு ரோலுக்கு. இல்ல ப்ரோ, இந்த படம் வந்து நம்ம எப்படி சொல்றது, ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் கிடையாது ப்ரோ, த்ரில்லர் ஃபிலிம் கிடையாது. ஆனால் ஸ்மூத்தா போச்சு ப்ரோ படம். எங்கெல்லாம் ஹைப் தரணுமோ அங்கெல்லாம் ஹைப் இருந்துச்சு. எங்கெல்லாம் கூஸ்பம்ஸ் இருந்துச்சு. ஆமா, எல்லாருமே கனெக்ட் ஆகும். எல்லாமே இருந்து எல்லா எமோஷன்ஸும் இருந்துச்சு படத்துல. படம் நல்லா இருந்தது ப்ரோ. எமோஷனல் சீன்ஸ் நல்லா இருந்தது. அதே போல் ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. என்ன ஒரு ட்ராபேக்னா எங்கள் அண்ணனை பார்க்கலான்னு வந்தேன், பட் ஆனால் பார்க்க முடியல. கண்டிப்பாக அடுத்த இடம் என்ன ஒரு அருண் விஜய் அண்ணா அண்ட் தனுஷ் காம்போ நல்லா இருந்தது. ரொம்ப சீன் பிடிச்சிருந்ததுன்னா அந்த சென்டிமெண்ட் ஃப்ளாஷ்பேக், ஃபாரின்லேருந்து ரிட்டர்ன் வந்து திரும்ப கடை எடுத்து ரன் பண்ணார் பார்த்தீங்களா, அது ரொம்ப நல்லா இருந்தது. பாசிபிள் தான் ப்ரோ.
பண்ணலாம் அவங்களுக்கு லவ் அவங்களுக்கு இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் வீட்லேயே ஒரு அம்மா அப்பா யாருன்னா கைத்தொழில் இருந்ததுன்னா கண்டிப்பாக எதனா பண்ணுங்க. ஏன்னா அதுதான் பின்காலத்தில் நம்மளுக்கு எல்லாமே யூஸ்ஃபுல் ஆகும். அதே மாதிரி தான் ஆமாம், எமோஷனல் சீன்ஸ் அவங்க தாத்தா பாட்டி இறந்தோடனே அந்த ஒரு சீன்ஸ் மாடு டச்சப் வந்து கிட்ட வந்து மாடு பார்க்கும்போது அவங்க தாத்தாவை பார்க்குற சீன்ஸாக இருந்தது. லேகிங்லாம் எதுவுமே இல்லை. படம் பாருங்கள், ஃபேமிலியாக இருக்குது, நல்லா இருக்குது. எமோஷனல் சீன்ஸ் ஆமாம் கரெக்ட் ஆச்சு. ஹார்ட் டு ஹார்ட் டச் ஆச்சு. ஓகே தேங்க்யூ. சாங்ஸ் மியூசிக் எல்லாமே சூப்பராக இருந்தது ப்ரோ. எல்லாமே நல்லா என்ஜாய் பண்ணோம். டைரக்ஷன் அதுதான் தனுஷா தான் எடுத்தார். ரிட்டர்ன் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே எடுத்தார். அவர் வந்து பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் என்ஜாய்ஃபுல்லாக இருந்தது. ஓகே படம் நல்லா இருந்துச்சு. தனுஷ் ஆக்டிங் பத்தி நமக்கே தெரியும், கரெக்டா இருந்துச்சு. ஹார்ட் பீட் தனுஷ் தான் துடிக்குது இப்போ. அதே மாதிரி துடிச்சிட்டே வீட்டுக்கு போறோம் ப்ரோ. கரெக்டா ஆச்சு, எமோஷன்ஸ் கரெக்டா ஆச்சு. எல்லாமே கரெக்டா இருந்துச்சு ப்ரோ. எக்ஸ்பெக்ட் பண்ணாத வந்து பாத்தீங்கன்னா படம் சூப்பரா இருக்கு. நாங்க சடன் பிளான் தான் கரெக்டா வந்தோம். படம் சூப்பரா இருக்கு. இல்ல கரெக்டா இருந்துச்சு டைமிங்லாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் லேக் ஆன மாதிரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கரெக்டா போயிடுச்சு. கரெக்ட் ஆச்சு. எமோஷன்ஸ் என்ன ஆமா ஒரு டிஃப்ரெண்டான மூவி. இப்போ வர படத்துல இருந்து ஒரு டிஃப்ரெண்டான மூவி பார்த்த மாதிரி தான். மியூசிக்லாம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. அவரோட டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு. டைரக்ஷன் பெஸ்ட்டு ப்ரோ. பவர் பாண்டியோட சூப்பராக இருந்துச்சு. 4 படத்துலையும் இது ரொம்ப பெஸ்ட்டு. எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா என்ஜாமி பாட்டை வரும். அந்த பாட்டு தான் உண்மையிலே இது வந்து ஹைலைட்டு. செம்ம பாட்டு அது. எப்படி சொல்கிறது, அது வந்து மெயிலன்னு பார்க்குறப்ப கண்ணில் ஒரு டேர்ஸ் அப்படியே நிற்கும், வெளியே வராது. இதுலேயும் அந்த படத்துலையும் அப்படியே இருக்குது. நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் நான் தனுஷ் ஃபேன் தான். ட்ரெயிலர் பார்த்துட்டு ஓகே ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்கும் வந்தேன். பட் எக்ஸ்பெக்ட் பண்ணலனால படம் சூப்பராகவே இருக்குது. இன்னொரு தடவை நான் இன்னும் 2 டைம் கூட பார்ப்பேன். ஏன்னா மியூசிக் தான், அந்த பாட்டு தான் நான் வந்தேன். எல்லா பாட்டுமே சூப்பராக இருக்கும். ஏன்னா இப்போலாம் அந்த மாரி பாட்டு எங்கேயுமே வரதில்லை. அதனால் இது ரொம்பவே சூப்பராக இருக்குது பாட்டெல்லாம். சைண்ட் ஆஃப் ஆஸ்யூஷுவலாக இருந்தது. வில்லன் வந்து சொதப்போறோம்னு நினச்சேன், இந்த கதையில் சொதப்போன்னு நினச்சேன். ஓகே ஓரளவுக்கு ஈகோ டச்சில் கரெக்டாக தான் நல்லா மேனேஜ் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஓவராகவும் சுழிச்சிக்கிற மாரி போகல. வில்லன் கேரக்டர் நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கேரக்டரும் நல்லா இருக்குது. அதை பார்த்து லேக் இல்லை ப்ரோ. லேக் லைட்டாக வர மாதிரி இருக்கும். பாட்டு டக்குன்னு பீச்சிடுவாங்க. அந்த இடத்துல ஃபைட் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணி எடுத்து வந்துடுவாங்க. கரெக்டான கட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் சூப்பராக இருக்குது. அந்த ஏஞ்சாமி பாட்டு வரும். அப்புறம் ராஜகிரண் சார் அவர் தாங்க படத்தில் எனக்கு. நான் தனுஷ் ஃபேன் தான். ஆனால் அவர் காட்டுற சீன் ஒவ்வொரு சீனுமே வந்து கண்ணில் கண்ணே நிற்கிதுங்க, வெளியே வரல. அம்மா பாட்டு